friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் தண்ணி குழம்பு தான் செய்ய போறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு சண்டே ஸ்பெஷல். சோ சண்டே ஸ்பெஷல்னால ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் செஞ்சு தான் ஆகணும். அதனால இன்னைக்கு வந்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு தான் செய்றோம். சோ அதை எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்துட்டு 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கறி மசாலா ஒரு பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்டு, சிக்கன் மசாலா ஒரு 10 ரூபா பேக்கெட், சின்ன வெங்காயம் வந்துட்டு லேசாக தட்டி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் கசகசன்னு தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ அண்ட் வந்துட்டு உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அது எப்படி செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. தண்ணி குழம்பு யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட வீட்டுக்காரர் தான் செய்கிறாரு. ஸோ அவர் எப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. அவரே என்னென்ன போடணும்னு சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு அந்த சட்டி நல்லா காயிட்டோம். மீடியமாக தீய வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ சட்டி நல்லா காயிட்டோம். காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டி காய்ஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து நம்ம ஒரு 100 ml எண்ணெய் விட்டாச்சு. ஒரு 100 ml எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு 4 கொத்து போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை வந்து ஒரு 4 கொத்து போட்டுக்கலாம். கூடவே நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வணக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வணங்கணும். அந்த இஞ்சி பூண்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வணங்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து சாறு மாதிரி வைக்கிறனால நம்ம வந்து ஓரளவு வணங்கினா போதும். கூடவே நம்ம டக்குன்னு ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது ஒரு 2 செகண்ட் வணங்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டில் பேஸ்ட்டில் போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு ஒரு 2 செகண்ட் வணக்கினா போதும். உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சையாகவே இருந்தாவே தான் நம்மளுக்கு சளியில் நெஞ்சில் இருக்கிற சளிக்கு சாரில் இறங்கும். ஒரு 3 தக்காளி பெரிய சைஸ், இந்த சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். அதுவும் நாட்டு தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு காட்டுற பாருங்கள். இந்த சைஸுக்கு தக்காளிக்கு ஒரு 3 தக்காளி போட்டுக்குங்க. இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு ஒரு 3 தக்காளி போட்டுங்க. நான் சொல்லலை, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அதே மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க, போட்டுக்கங்க. தக்காளியில் நல்லா இருக்காது. ஓகே, இன்னொன்று கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி கடைசியாக நல்லா நிறைய போட்டு தூவி விட்டிங்கன்னா தான் அந்த சாறு வந்து நல்லாயிருக்கும். வேறு புதினா போடுவாங்க, புதினா வேணால் போட்டுக்கலாம். நான் புதினா போடலை. பாருங்கள் வணக்க அப்படியே அந்த வாசம் அப்படியே தூக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தக்காளி வணங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் டக்குன்னு வழங்கிடும். அதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். மஞ்சத்தூள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். போட்டு நல்லா வணக்குங்க. சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகு இதெல்லாம் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் மிளகு சொல்லியிருக்க மாட்டேன். மிளகு வந்து நம்ம கடைசியாக தட்டி போடணும். நான் சொல்லலை, கடைசியாக தட்டி போட்டுக்கணும்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மறந்துடுறோம் நம்ம சொல்கிறது இல்லை. Oh my god. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்ய அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன், கவலையப்பட வேண்டியதில்லை. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னு. பாருங்கள், கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நீங்களே பாருங்கள். பட்டை கலப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கறியை போட்டுக்கலாம். போதும், இந்த அளவு வணங்கினா போதும். ஒரு 2 செகண்ட் தக்காளி போட்டு வணங்கினா போதும், நம்ம கறி போட்டுக்கலாம். இல்லைடா தக்காளி வணங்கக்கூடாதான்னு கேட்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கறி வேகும் போது வெந்துடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகு வந்து நல்லா 1 ஸ்பூன் நல்லா தட்டி போடுங்க. மிளகு கடைசியாக தூவி விட்டுக்கலாம். மிளகு வேணால் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு கூட உங்களுக்கு சீரகம் வேணால் சீரகம் தட்டி போடுங்க. நான் சீரகம் போடல, வெறும் மிளகு மட்டும் தான் போடுறேன். சீரகம் தேவைப்பட்டால் போட்டுங்க. ரெண்டா பட்டை சோம்புலாம் போடலன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போட்டால் ரொம்ப காட்டாக இருக்கும், ரொம்ப காட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா அதிகம் சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக சாப்பிடுவாங்க. மசாலா லைட்டாக சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா மசாலா அதிகம் போடலை. இப்போ நல்லா கலக்கலாம், கறியை போட்டு நல்லா கலக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா உப்பு வந்து போட்டிங்கன்னா தான் கறியில் உப்பு பிடிக்கும். இப்போயே உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. கறிக்கு பிடிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கறி மசாலுமே நம்ம சிக்கன் மசாலையும் போட்டுக்கலாம். என்னடா 2 பேக்கெட் ஒட்டுக்கா போகிற நினைப்பீங்க. நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒய்ஃப் வந்து கடைக்கு போயிருக்காங்க. கூடவே நம்ம மல்லித்தூளையும் போட்டுக்கலாம். 10 ரூபா பேக்கெட்டு மல்லித்தூள், 10 ரூபா பேக்கெட்டு கறி மசாலா, 10 ரூபா பேக்கெட்டு சிக்கன் மசாலா போட்டாச்சு. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போதும். இப்போ நல்லா கிளறி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளறிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கறி மசாலு, மல்லித்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா வணக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு. ஓகே, தேவையான அளவு ஊற்றிக்கங்க. நான் வந்து கறி முழு அளவு ஊற்றியாச்சு. நல்லா ஒரு இந்த மாதிரி பவுல் இருக்குல்லங்க, இந்த மாதிரி பவுலில் ஃபுல்லாக ஊற்றிருக்கிறேன். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. தண்ணி மாதிரி வேணுமா தண்ணி மாதிரி, இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கடைசியாக கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி வந்து கடைசியாக தூவி விட்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி கடையில் இல்லைன்ட்டாங்க. கொத்தமல்லி வாங்க தான் போனாங்க, பட் கொத்தமல்லி இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது, கடைசியாக தூவி விட்றலாம். கடைசியாக மிளகு தூவி விட்டு மிளகுத்தூள் தூவி விட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா இது கொதிக்கணும். கொதித்து கறி கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் காட்டும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தலை கொதிக்குது பாருங்கள். சரியான பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலை கொதிக்குதா? இப்போ நம்ம மிளகுத்தூள் தூவி விட்றலாம். ஒரு 10 ரூபா பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, இடித்து போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அளவாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கணும். ஓகே, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். மல்லி நம்மகிட்ட இல்லாதனால நம்ம அப்படியே இறக்கிடலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சாச்சு. குழம்பு செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையாக இருந்தது. சொல்லவே வார்த்தை இல்லை. எங்கள் பாப்பா பாருங்க, சாப்பிட்டு எப்படி தண்ணி ஊற்றி சாரை ஊற்றி குடிக்கிறா. அம்மி எப்படி இருந்துச்சு? அத்தை எப்படி இருந்துச்சுங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.